தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடை இன்றைக்கி ஒரு அறிமுக விழா அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமாக தான் வந்திருக்குது. இந்த தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடை தூத்துக்குடிக்கு எப்போ அறிமுகமானது அப்படின்னா 2022 முதல் முறையாக எனக்கு அறிமுகமானது. அது தூத்துக்குடிக்கு அன்றைக்கு தான் அறிமுகமாகுது. அதாவது நம்ம ஊத்துமலையில் தமிழாசிரியராக பணியாற்றி இருக்கிற ஊத்துமலை அந்த பள்ளி மாணவர்களால் தமிழம்மான்னு செல்லமாக அழைக்கப்படுகிற எங்கள் தமிழாசிரியர் தங்கத்துறை ரசியமாக தான் முதல் முறையாக எனக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அன்றைக்கி என்னோடய புத்தகம் அந்த 2022 தான் உளிதிண்ட கல்லோவியம் அப்படிங்கிற புத்தகம் வெளியிடப்பட்டுச்சு. அந்த புத்தகத்துக்கு இந்த மேடை அமைப்புலேருந்து எனக்கு விருது கொடுத்துருந்தாங்க. அந்த அசோகமித்திரன் ஊக்குவிப்பு விருது கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் எங்களுக்கு அறிமுகமானது. அப்போ நான் போயிருந்தோம். முதல் முறையாக போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஏமாற்றம், மழையாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வந்துட்டோம். அதுக்கு அடுத்த இன்னொரு நாளில் தான் நிகழ்வு வச்சுருந்தாங்க. சென்னையில் போய் எல்லாம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுலாம் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்போ அந்த அமைப்பு தூத்துக்குடி தமிழ்நாடு முழுவதும் இருக்குது அப்படிங்கிறதுல தான் ஒரு ஆர்வம் கிடச்சிது. இவங்களோட போக்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அதனால் அதை எல்லா இடத்துலையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது திட்டமிடுதல் இருந்தது. அந்த வகையில் 22லேருந்து அப்படி பயணிச்சுக்கிட்டே இருந்தேன் தொடர்ந்து. இந்த 24 துவக்கத்தில் மதுரையில் ஒரு செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. அப்போ தான் தோழர் விசாரணை நம்ம எல்லா மாவட்டத்துலேயும் நடத்தணும் தோழர் அப்படின்னாரு. ஆனால் அதில் கொஞ்சம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாகவே கொடுத்தாரு. நானும் சரி ஒத்துக்கிட்டேன். ஜனவரியில் நடத்துகிறாங்க, மே மாதம் மார்ச் நடத்திடுவோம், மே மாதம் நடத்திடுவோன்னு. அப்படியே வந்தால் கடைசி கட்டத்தில் அக்டோபர் நவம்பரில் நாம் தயாராக இருந்தால் அவர் தயாராக இல்லை. அப்போது இந்த நேரத்தில் தான் எங்களுக்கு ஏற்கனவே வழிகாட்டி இருக்கிற செல்வன் சார் அது வேறு ஒரு சூழல் அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக கிளிக்கான உடனே பிடிச்சிக்கிட்டோம். கோயில்பேட்டில் நடத்தலாம் திட்டமிட்டிருந்தோம். அதுவும் சரியாக வரல. ஏன்னா அங்கே எங்களுக்கு ஒரு ஆளுமை இருக்காங்க. அதனால் அதுங்க ஒன்றும் சரியாக வரல. அதனால் திரும்ப நடத்திக்கலாம். அப்புறம் தூத்துக்குடியே துவங்கிடும். தூத்துக்குடியில் அறிமுக விழா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நடத்தலாம் அப்படிங்கிற திட்டமிடுதல் தான். இந்த அறிமுக விழா மிக சிறப்பாக இருந்தது. ஏதோ புதுமனை புது விழா மாதிரி எல்லாருமே நல்ல ஒரு புதிய உற்சாகத்தோடு இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. எங்களோட அழைப்பு கேட்டு வந்திருந்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இப்போ என்னை தலைமையும் போட்டுட்டாங்க. அப்புறம் கடைசியில் நன்றியோடு சார் கூட சொன்னாங்க, நீ எதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு. கடந்த ஒரு வாரமும் நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஏன்னா கடந்த வாரம் தான் எங்கள் அப்பா தவறிட்டாங்க. அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி நம்ம அழைப்புதெல்லாம் தயார் பண்ணிட்டோம். அதனால் இப்போ என்ன நன்றி உரை சொல்லியிருக்கிறாங்க. வருகிறது அனைவருக்கும் நன்றின்னு ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போனால் நல்லா இருக்காது. இருந்தாலும் எல்லோரோட பேரையும் சொல்லி நன்றி உரை சொல்லலான்னு எனக்கு விரும்புகிறேன். இங்கே இந்த கடந்த காலம் அடிவதில்லை அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு இது. அந்த மொழிபெயர்ப்பாளரை பற்றி சொல்லணும்னா அவரோட புத்தகம் ஏற்கனவே 2-3 புத்தகங்கள் எனக்கு விவசாயத்தில் கொடுத்துருக்குறாரு. அது வாசித்திருக்கும் போதே ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா பக்கத்தில் ராஜபாளையங்கிறது நமக்கு ஊர் பக்கத்தில், இப்படி ஒரு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்களோட புத்தகத்தை இந்த மாதிரி தேனியிலேருந்து வெளியிடுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அது குறித்து தான் நாங்கள் அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கிறதில்ல. இப்போ அந்த இதை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது வரும்போது அடிக்கடி நாங்கள் இங்கே தூத்துக்குடியை பொறுத்தல் எடுக்கிறது எங்கள் பேராசிரியர் மணிவண்ணன் சாரை தான். ஏன்னா அவர் அது குறித்து தான் அதிகமாக பேசுவார். ஆங்கில பேராசிரியர் இருந்தாலும் இந்த மொழிபெயர்ப்பு பற்றி அதிகமாக பேசக்கூடியவர். அதனால் அது சம்மந்தமாக பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ இந்த நிகழ்ச்சி வைக்கும்போது இவரோட புத்தகம் தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருந்தது. இன்றைக்கி கடந்த காலம் அடிவதில்லை அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்ட நம்ம பேராசிரியர் மணிவண்ணன் சார் அவர்களுக்கும் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்ட அகில இந்திய வானொலி நிலையம் ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் முதல்ல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆர்கே சார், அவரை ஆர்கே சார்னா சொல்லுவோம். எல்லாமே முழுசாக பேர் சொல்கிறத விட ஆர்கே சார்ங்கிறது ரொம்ப எளிமையாகவும் செல்லமாகவும் இருக்குது. அது பெரிய மரியாதையாகவும் இருக்குது. ஏன்னா அவங்கள சொல்லும்போது அவங்க இது வரைக்கும் ஆச்சு நம்மளோட தூத்துக்குடி புறத்தில் எங்களுக்கு தெரிஞ்சு அந்த தொடுவான அமைப்புலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்கிட்ட வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இன்னும் வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அதை தெரியுது, அவங்க படைப்பாளர்னா ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இதில் தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் 2வது முறையும் அதுக்குள்ளே இருந்து தன்னோட படைப்புகளை திறமையை காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் பெரிய ஊக்குவிப்பு எங்களுக்கு. அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த நேரத்தில். அதுபோக இந்த நாவலை அறிமுகம் செய்வதற்காக நம்மளோட அழைப்பை ஏற்றுக்கொண்டு வெளி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. தோழராக சொன்னார், புதுக்கோட்டை, மதுரை, தேனி எல்லா இடத்துலையும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தோழர் கௌசல்யா சங்கர் மற்றும் தோழர் அவர்ணா, அப்புறம் சிறப்புரையாற்றிய மேகா அருணாச்சலம். அந்த தோழரை பற்றி சொல்லணும்னா நான் கடந்த முறை மதுரை வச்சு பார்க்கும்போது தான் பேசினார். அவர் அப்போது ஒரு மொழிபெயர்ப்பு குறித்து தான் பேசியிருந்தாங்க.
வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள அங்குள்ள இது போல் புலம்பெயர்ந்த விஷயங்கள் குறித்து தான் பேசியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அப்படின்னு நான் சொன்னேன், அவர் நல்லா பேசிகிட்டு இருந்தாருன்னு. இன்றைக்கி அதை விட இன்னும் மேலும் சிறப்பாக இருக்குது. அந்த நாவலுக்குள்ளே போய் எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் ஐயா ஏற்புரை நிகழ்த்திய மொழிபெயர்ப்பாளர் தேவதாஸ் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். இதுபோக எங்களோட அழைப்பை கேட்டு நம்ம தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிற ஐயா, எங்களுக்கு எப்பவுமே தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற புலவர் முத்துசாமி ஐயா, அப்புறம் கருவூல அதிகாரி முகமது ஷெரீப், அவங்களாம் வந்து எங்களோட ஒவ்வொரு நிகழ்வுகளும் வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்குலாம் நான் ஒவ்வொரு முறையும் நன்றி சொல்கிறதில் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். அது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அருத்தந்தை செல்வராஜ் ஐயா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இவங்க எப்படி பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி எதுவுமே கணிக்க முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட நிறைய விஷயம் இருக்கும். அது சொல்லுவீங்களா, அந்த கலைக்களஞ்சியம் மாதிரி அவர்கிட்ட எந்த தலைப்பு கொடுத்தாலும் எந்த விஷயம் எடுத்தாலும் அவர்கிட்ட வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் பேசணும் அப்படிலாம் கிடையாது, எல்லா விஷயமும் பேசக்கூடியவர். அவர் பேசினார்னா நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து எடுத்துக்கலாம், தகவல்கள் நிறைய எடுத்துக்கலாம். அவங்களுக்கும் வந்து கலந்து கொண்டு அவங்களுக்கும் நன்றி சொல்லிச்சுப்பேன். அப்புறம் எங்களோட நெடுஞ்சாலை கவிஞர் செல்வராஜ் ஐயா, அப்புறம் இலக்கிய ஆர்வலர்கள் நிறைய இருக்கிறாங்க கிட்ட. பத்மநாதன் ஐயா அவர்கள், செல்லமாரியப்பன் அவர்கள், லாரன்ஸ் அவர்கள், அப்புறம் நியூட்டன் அவர்கள், முத்துநகர் திரைப்பட கலைஞர் சங்கத்தில் வந்து முத்துக்குமார்னு வந்திருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து எல்லா நிகழ்வுக்கும் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு இதை போட்டாலே போதும், எல்லா நிகழ்வுக்கும் கலந்து கொள்வாங்க. அப்புறம் அரசு வேலைக்காக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற மாணவர் திருச்செந்தூரன், அப்புறம் அதுபோக நம்மளோட மேலும் அருகேந்திருக்க மற்ற எல்லாருக்குமே, அதாவது யாராவது பேர் விட்டுப்பட்டிருந்தாலும் அதை ஏற்றுக்குங்க. நேரம் ஆயிடுச்சுங்கிறதுனால காலத்தின் அருமை கருதி சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். அதாவது இப்போ நன்றியை சொல்கிறதுக்கு சைமன் தான் தயார் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் தான் சேவந்தோட இவரை நீ ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி தான் உள்ளே தள்ளி விட்டுருக்குறாங்க. அதனால் அந்த வகையில் சைமன் அவர்களுக்கு, சைமன் வந்து குமிழவனை பதிப்பகம் சொல்லி ஒன்று வச்சுருக்கிறாரு. தொடர்ந்து புத்தகங்கள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வாசிப்பு இயக்கம் வச்சுருக்குறாங்க. சரிங்களா? அதுபோக மற்றபடி வருகை வந்துள்ள எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். செலின் சார் வந்து எப்போவுமே எங்களோட இருக்கிறதுனால அவருக்கு எப்போவுமே எங்களோட நன்றியும் எல்லாமே உண்டு. வருகை வந்த அனைவருக்கும் இன்றைய நிகழ்வில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமானன்னா, நம்ம தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மையத்தோட நிறுவன தலைவர் விசாகன் அவர்கள் வந்து இதை ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. தோழர் உங்களை நான் ஒரு வழி பண்ண போகிறேன், தோழர் ஒரு வழி பண்ண போகிறேன்னு சொன்னார். இன்றைக்கி வழி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் 2025 தொடர்ந்து வழிகாட்டுவார் உங்கள் நம்பிக்கையில் இருக்கிறேன். அந்த வழி, நீங்கள் வேறு வழி இல்லை, அதனால் வழி இல்லாத வழி கொண்டு வந்துருக்கிறாரு. வருகை இருந்திருக்கல நம்ம இந்த நிகழ்வுக்கு ஏற்பாட்டுக்கு ஒரு உயிர் துடிப்பான தோழர் விசாகன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னோட நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமாம், இதுக்கு முன்னாடி வந்து இதே அரங்கத்தில் தொடுவான கலை இலக்கிய பேரை நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு அமைப்பு சார்ந்த அமைப்புகள், அதாவது நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாருமே ஒவ்வொரு அமைப்புலேருந்து வந்திருப்பாங்க. அமைப்புகளின் கூட்டமைப்பாக தான் தொடுவான இயங்கிட்டு இருந்தது. இது வந்து ஒரு தனி அமைப்பு. இந்த அமைப்பில் வந்து உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவது, உறுப்பினர் கட்டணம் உண்டு, உறுப்பினர் சேர்க்கப்படும். அப்புறம் பன்முகமிடம் சொல்லி ஒரு அமைப்பு ஒரு இது இயங்கிக்கிட்டு இருக்கிறோம், பதிப்பகம். அந்த பதிப்பகத்திலேருந்து மாதந்தோறும் ஒரு இதழ் வந்துட்டு இருக்கு, பன்முகமிடம் இதழ் வந்துட்டு இருக்கு. உங்களோட படைப்புகள் தான் அதில் வழி வரும். தொடர்ந்து அந்த பன்முகமேடை சந்தா செலுத்தி உங்களோட பேர் முகவரி கொடுத்துருங்க, சந்தா செலுத்துங்க. தொடர்ந்து உங்களுக்கு புத்தகங்கள் வரும், உங்களோட படைப்புகளும் அதில் வரும், உங்களோட சிறந்த படைப்புகள் அதில் வரும். கண்டிப்பாக நீங்கள் அது வந்து உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் நான் நம்புகிறேன், உத்வேகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். அதனால் உறுப்பினர் ஆகுங்கள், அந்த பன்முக மேடைக்கு சந்தா செலுத்துங்கள். அதுபோக இன்றைக்கி இந்த ஐயாவோட புத்தகம் வந்திருக்கு ஐயா, அதுவும் இன்றைக்கி விற்பனைக்கு இருக்கிறது. புத்தகத்தோட விலை பார்த்திங்கன்னா 555 ரூபான்னு போட்டிருப்பாங்க. அது ஏதோ 555ங்கிறது ஒரு இதுக்காக போட்டிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி வந்து 500 ரூபாய்க்கு எல்லாமே விற்பனைக்கு கிடைக்கிது. இந்த நாவல் குறித்து கேட்டறிந்த உங்களுக்கு சொந்தமாக புத்தகம் வேணும்னா இங்கே இருக்குது, கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை எப்படினாலும் எப்போனாலும் என்ன தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு புத்தகங்கள் பன்முக மேடை புத்தகங்கள் அனைத்தும் நானே உங்களுக்கு வாங்கி தரேன். சரியாக இருக்கிறேன். சரி, அப்படியா? அதுதான் கடைசியாக சிரிங்க, கடைசியாவா?